எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த இனிய நன்னாளில் கடவுளர்களால் எல்லோரும் இன்புற்று வாழ கடவுளை வேண்டுகிறேன். நன்றாக இருப்போம். இப்போது ஜோதிட பதிவில் நாம் காணப்போவது ஜோதிட பாடம் என்று எடுத்துக்கொண்டால் அது ராசி சக்கரத்தை நாம் வைத்து பார்க்கும்போது தெரிய வரும். இப்போது நாம் பார்க்க போவது என்னவென்றால், அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது ஒரு சூரியன், இந்த சூரியனுக்கு அருகில் புதன் என்ற கிரகம் இருக்கிறது. அதற்கடுத்து சுக்கிரன், அதற்கடுத்து பூமி, அந்த பூமிக்கு அருகில் சந்திரன், அதற்கடுத்து செவ்வாய், அடுத்து குரு, அடுத்து சனி. இதை நாம் கோள்கள் என்று அழைக்க வேண்டும். கிரகம் என்றால் வீடு, கிரக பிரசவம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதான் வீடு. அது வீடு என்று சொல்லும் போது இந்த வீடு, இந்த வீடு என்று சொல்லுவோம். ராசி கட்டம் என்று சொல்லுவோம். நாமல் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி முறையில் இதை பாவம் என்று நாங்கள் கூறுவோம். ஆதலால் இந்த ஒவ்வொரு பாவங்களும் 12 பாவங்கள், 12 ராசி கட்டங்கள் என்று நாம் கூறப்படுகிறது. அந்த வகையில் கிரகம் என்பது வீடு. இங்கு கிரகம் என்பது சொல்வத ஜோதிட பாடத்தில் கோள்கள் என்றே நாம் கூறப்பட வேண்டும். இப்பொழுது கோள்கள் என்றால் சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, இந்த பூமியை சுற்றி வரும் சந்திரன், செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதை நாம் ஜோதிட பாடத்தில் இன்னும் சேர்க்கவில்லை. அதற்கான வளர்ச்சி இன்னும் அடையவில்லை. இப்பொழுது இந்த கோள்கள் அமைந்துள்ள இந்த இடம் ஒரு பால்வெளி பாதை. நாம் பூமியிலிருந்து பார்த்தால் கண்ணு கெட்டாத தூரம் வரை போய்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் என்று கூறுவார்கள். எவ்வளவு தூரம் என்று தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னும் அதை இவ்வளவு தூரம்தான் என்று எந்த கணக்கியல் வல்லுநர்களும் ஆராய்ச்சியிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதைத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன் என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சூரியனின் பக்கத்தில் உள்ள புதன், சுக்கிரன், பூமி என்பது, இந்த பூமியை சூரியனிலிருந்து நாம் பார்த்தால் ஒரு கடுகளவுதான் தெரியும் நண்பர்களே. அப்படி என்றால் சூரியனிலிருந்து பார்க்கும்போது பூமி கடுகளவு இருந்தால், அந்த கடுகளவு உள்ள பூமியில் நாம் எப்படி இருப்போம் என்பதை சிறிது மனதில் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதே சூரியனை நாம் பூமியிலிருந்து பார்க்கின்றோம். நம் கண்களுக்கு எவ்வளவு பெரிதாக தெரிகின்றது. சிறிய கடுகுக்கும் சூரியனை நம்ம நேராக பூமியிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிதாக தெரிகின்றது. அப்படி என்றால் பூமியை விட சூரியன் எவ்வளவு பெரிய கோள் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள் மனதில். அப்படிப்பட்ட சூரியனை எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன. இப்பொழுது பூமியை பற்றி மட்டும் நாம் பார்ப்போம். மற்ற கோள்களின் அளவுகள், தூரங்கள், இதை பற்றி பேசிக் கொண்டே இருந்தால் நாம் ஜோதிட பாடத்திற்கு செல்ல முடியாது. இப்பொழுது பூமியை பற்றி பார்ப்போம். பூமியை எடுத்துக்கொண்டால் 365 நாட்கள், அதாவது ஒரு வருடம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வருடம் இந்த சூரியனை சுற்றி வர அதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. அதே போன்று பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 23 மணி நேரம் 9 நிமிடம், இந்த 24 மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. இப்பொழுது இந்த ஒரு வருடம் என்பது நம் ராசி கட்டத்தில் இந்த பாவம், இந்த ராசி என்பது 12 ராசி என்பது 30 டிகிரியை கொண்டது. அப்போது 12 ராசி என்றால் 12 3 36, 360 டிகிரியை கொண்டது. ஒரு ராசி கட்டத்தில் 30 டிகிரி. அப்படி என்றால் மொத்தம் 360
60 டிகிரி. நண்பர்களே, இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த ராசி கட்டத்தில் கிரகங்களை நம் முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள், அகஸ்தியர், பராசரர் என்று எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். யார் இதை கண்டுபிடித்தார்கள் என்பது நம்மளுக்கு நேராக பார்க்கவில்லை. இருப்பினும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அவர்கள் ஒரு கணிதத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதற்கு நிகரான ஒரு சான்று அவர்கள் சொன்னதை பற்றி நாம் இந்த நூற்றாண்டில் இன்றைய தினம் நாம் ஆய்வு செய்வோம். கடகராசி என்று எடுத்துக்கொண்டால் இது நீர் ராசி. நீர், நெருப்பு, பூமி, காற்று, நீர், நெருப்பு, பூமி, காற்று, நீர், நெருப்பு, பூமி, காற்று என்று பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த ராசி அமைந்துள்ளது. இதை பின் அடுத்து வரும் பதிவுகளில் சொல்லுகின்றேன். இப்போது இந்த நீர் ராசி கடகராசி என்றால், கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இது சந்திரனுடைய வீடு. அப்படி என்றால் சந்திரன் வீட்டில் நீர் ராசி என்று நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துள்ளார்கள் என்றால், அந்த அவர்கள் சொன்னபடி பார்க்கும்போது இன்று நாசா விஞ்ஞானிகள் இஸ்ரோவிலிருந்து போய் அந்த நிலவுக்கு சென்று தண்ணீர் இருக்கின்றது என்பதை பற்றி நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் 4000 வருடம் 6000 வருடம் எப்பொழுது என்று சரியாக சொல்ல தெரியவில்லை. அப்பொழுதே இந்த ராசி நீர் ராசி தான் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் எப்படி அங்கே நீர் உள்ளது என்பதை இங்கு மனிதனாக பிறந்த ஒரு ஞானிகள் சொன்னார்கள். சற்று யோசித்து பாருங்கள். இதற்கு தனியாக விளக்கம் கொடுத்தால் நேரம் அதிகமாகிவிடும். ஆனால் இப்பொழுது இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ராசியில் நீர் ராசி என்று கண்டுபிடிக்கப்பட்ட முன்னோர்கள் எவ்வளவு திறமைசாலிகள் என்பதை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது இந்த சூரியனை இந்த பூமி சுற்றி வர ஒரு வருடம், அது தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம். இந்த பூமி சூரியனை சுற்றி வர 1,08,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கின்றது என்று இன்று விஞ்ஞானிகள் நமக்கு கணித அடிப்படையில் சொல்லுகின்றார்கள். பாருங்கள், ஒரு சூரியனை ஒரு பூமி சுற்றி வர 1,08,000 கிலோமீட்டர் வேகத்தில், நாம் காரில் செல்லும் போது 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் என்று சொல்கின்றோம். அது எவ்வாறு 1,08,000 கிலோமீட்டர் என்றால் எவ்வளவு வேகமாக சுற்றுகிறது? இதை அடிப்படை பாடமாக உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த சூரியனை சுற்றி வரும் பூமி அணு பெசகாமல், சிறிது கூட தன்னுடைய வேகத்தில் கூடுதலாகாமல், குறையாமல், தான் சுற்றி வரும் இடத்திலிருந்து இடம் பெயராமல், மேலே போகாமல், கீழே போகாமல், தள்ளி போகாமல், ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அது இன்று வரை சுற்றி கொண்டிருக்கிறது. அதில் சிறு அணு அளவு பிசகு ஏற்பட்டாலும், சாதாரணமாக நிலநடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சூரியனை சுற்றி வரும் பூமி சிறிது தன்னுடைய சுற்றுப்பாதையில் நகன்றால், ஒரு அதிர்வு ஏற்பட்டால், கடல் எங்க இருக்கும், நாம் எங்க இருப்போம் யாருக்குமே தெரியாது. அதற்குள் நான் தான் பெரியவன் என்று சொல்லுகின்றோம். ஏன் இதற்கு சொல்லுகின்ற, இதை ஏன் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது என்றால், இப்படி ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சுற்றி வரும் ஒரு பூமி இந்த பிரபஞ்சத்தில், இதைத்தான் பிரபஞ்சம் என்று அழைக்கின்றோம். நம்மால் எவ்வளவு தூரம் என்று கணக்கிலிட முடியாத ஒரு இடம். அங்கே சூரியனுக்கும் பூமிக்கும் 15 கோடி கிலோமீட்டர் தூரம் உள்ளது நண்பர்களே. இந்த 15 கோடி கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் தான் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி பூமியை இழுக்க முடியாமல் பூமி இருந்த இடத்திலிருந்தே சுற்றி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இருந்த இடத்திலே சுற்றி வருகிறது. இந்த 15 கோடி கிலோமீட்டர் என்றால் எவ்வளவு தூரம்
கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத தூரம். அவ்வளவு தூரத்தில் உள்ள பூமிக்கு சூரியன் இப்பொழுது சித்திரை மாசமாக இந்த ராசியில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த சித்திரை மாதத்தில் அடிக்கும் வெயில், வெப்பம் எவ்வாறு இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இதே பூமி சிறிது பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால்தான் இந்த சூரியன் அதனுடைய ஈர்ப்பு சக்தியால் பூமியை இழுக்க முடியவில்லை. இதற்கு இடையில் இங்கே ஒரு புள்ளி வைத்திருக்கின்றேன் பூமிக்கு பக்கத்தில், அதுதான் சந்திரன். அது இந்த பூமியை சுற்றி வர, இந்த பூமி தன்னைத்தானே 24 மணி நேரம் சுற்றி வந்த இரவு பகல் ஏற்பட்டு அந்த சூரியனை இந்த சந்திரன் சுற்றி வருவதனால் தேய்பிரை வளர்வதை ஏற்பட்டு இந்த பூமியும் சந்திரன் சேர்ந்து இந்த சூரியனை சுற்றுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு, இயற்கையான படைப்பு என்று சற்று சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு படைத்த கடவுள் யார்? கண்டுபிடிக்க முடியுமா? சொல்ல முடியுமா நம்மால்? அவர் எப்போது இந்த கடவுள் தோன்றினார் என்று நம்மால் அளந்து சொல்ல முடியுமா? கணக்கிடவே முடியாது. பொதுவாக இதுதான் பிரபஞ்சம், எல்லாம் சிவமயம், ஆதியும் அந்தமும் இல்லாதவர் என்று நாம் போற்றுகின்றோம். நண்பர்களே, உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உடல் புல்லரிக்கிறது. இறைவன் அருள் முழுமையாக எனக்கு இருக்கிறது நண்பர்களே. அதனால் தான் அப்படி இருக்கிறது. சந்தோஷம். இப்போது இந்த புதனும் சுக்கிரனும் எப்பொழுதுமே சூரியன் பக்கத்திலேயே சென்று சுற்றி கொண்டிருக்கும். புதனும் சுக்கிரனும். ஆக இந்த சூரியன் வரும் காலத்தில் பக்கத்திலேயே புதனும் சுக்கிரனும் வந்து கொண்டே இருப்பார்கள். அதைவிட தொலைவில் உள்ள பூமி என்பது சற்று தள்ளி நிற்கும். இந்த பூமி என்ற ஒன்றை இந்த இடத்தில் நாம் கொண்டு வரவில்லை கிரகங்கள் அடிப்படையில். ஏனென்றால் சூரியன் மையமாக வைத்து பூமி சுற்றுவதால் அந்த பூமி சுற்றும் பாதையை வைத்து நாம் லக்னம் கணிப்பது என்ப முறையில் இந்த 30 டிகிரியில் சூரியன் 30 நாட்களுக்கு ஒரு நாள் வீதம் 30 நாட்களுக்கு ஒரு ராசி கட்டத்தில் அமர்கின்றார் என்று சூரியனை நாம் இந்த இடத்தில் ஒரு கிரகமாக எடுத்துக்கொண்டு நாம் நவகிரகங்கள் பலன்களை சொல்கின்றோம். ஏனென்றால் சூரியன் ஒளி பொருந்திய ஒரு நட்சத்திரமே. அதை சூரியனை நாம் பூமிக்கு பதிலாக இந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது அதை கணிதத்திற்காக சூரியன் என்று எடுத்துக்கொண்டு அதை கணிதம் செய்கின்றோம் நண்பர்களே. இப்படி இருக்கும்போது இந்த சூரியனுக்கும் பூமிக்குள்ள ஏற்பட்ட தூரம் எவ்வளவு? அப்படி என்றால் சூரியனிலிருந்து பார்த்தால் பூமி கடுகளவு என்றால் சூரியன் எவ்வளவு பெரியது? அப்ப சூரியனிலிருந்து பார்த்தால் குரு எவ்வளவு பெரியது? அப்படி என்றால் இந்த பூமி இந்த அளவுக்கு இருந்தால் குருவும் சனியும் இந்த எவ்வளவு பெரிதாக இருக்கிறது பாருங்கள். சூரியனுக்கு அடுத்தபடியாக உள்ளது. இப்பொழுது இந்த ஒவ்வொரு கிரகங்களும் கோள்களும் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் என்ன செய்கிறோம்? இங்கே குரு இருந்தால் இங்கே பார்ப்பார், இங்கே குரு இருந்தால் 5ஆம் பார்வையாக இங்கே பார்ப்பார், 7ஆம் பார்வையாக பார்ப்பார், 9ஆம் பார்வையாக பார்ப்பார் என்று கூறுகின்றோம். அவர் பார்க்கின்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் மருத்துவ குணத்திற்காக, மருத்துவம் செய்வதற்காக நம்முடைய சித்தர்கள் சில கிரகங்களை பார்வைகளும் சேர்க்கைகளையும் வைத்து மருத்துவ முறையில் அந்த காலத்தில் சொல்லி வைத்தது. இங்கே உள்ள குரு சாதாரணமாக சூரியனுக்கும் பூமிக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பூமி. அப்ப குரு எத்தனை 1000 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கும் என்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் அல்லவா? அப்படி இருக்கும் குரு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கற்கள் பூமியை மோத வருகிறது, வெண்கற்கள் என்று கூறுவார்கள். நாம் அடிக்கடி நியூஸ் பேப்பர்கள் படித்திருப்போம். அந்த வெண்கற்கள் வந்து பூமியை தாக்க வரும்போது இந்த குரு என்ற இந்த கோள், இந்த கிரகம், ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது. இந்த குரு என்ற கோள், இந்த கிரகம் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியால் இந்த பூமிக்கு வரும் அந்த கற்களை தானே இழுத்து ஒட்ட வைத்துக் கொள்கிறது.
இப்பொழுது இந்த குரு மட்டும் அப்படி செய்யவில்லை என்றால் பூமியில் பாதி இடம் இந்நேரம் அழிந்திருக்கும். அவ்வளவு விண்கற்கள் வருகின்றன. எங்கிருந்து வருகின்றது, எப்படி வருகிறது என்பதை ஆய்வு பண்ண வேண்டாம். ஆனால் இந்த குரு என்ற கிரகம் பூமியை காப்பாற்றுகின்றது. இதே போலத்தான் பூமியில் மனிதன் மட்டும் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த உயிர் வாழும் எல்லோரும் பூமியில் தான் இருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த பூமியை காப்பாற்ற சூரியன் ஒளி இருந்தால்தான் நாம் உணவு தயாரிக்க முடியும், காற்று இருந்தால்தான் சுவாசிக்க முடியும். இப்படி பஞ்சபூதங்களின் சக்தி இருந்தால்தான் நாம் உயிர் வாழ முடியும். அந்த பஞ்சபூத சக்தி நம்மிடமும் இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாம் கடவுளை காண முடியும் என்பதே சித்தாந்தம், வேதாந்தம். ஆனால் தற்போது இது ஒரு உதாரணம் இருக்கட்டும். இப்போது இந்த பூமி நமக்கு என்ன சொல்கிறது என்றால் 365 நாட்கள் ஒரு வருடத்துக்கு சுற்றுகிறது. ஒரு நாள் பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. இந்த சூழ்நிலையில் அதை நாம் 30 டிகிரி என்று 360 டிகிரியாக கிரகங்களை கணக்கிட்டு நாம் இந்த இடத்தில் வைத்து நாம் பலன் சொல்கிறோம். இது பொதுவான பலன்கள், கிரகங்களை வைத்து சொல்வது. இதன் அடிப்படையில் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி என்ற முறையில் உங்களுக்கு மேன்மேலும் நிறைய வீடியோக்கள், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது நண்பர்களே. அதன் அடிப்படையில் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாம் நட்சத்திரங்கள் பற்றி பார்த்து அதனுடைய கிரகங்கள் எவ்வாறு நட்சத்திரங்களின் ஆற்றலை பெற்று நமக்கு பலனை சொல்கின்றது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். அப்படி ஊக்கமளித்தால் மென்மேலும் அந்த வீடியோ பதிவுகளை சிறப்பான முறையில் போட்டு உங்களுக்காக நான் இந்த அன்பு ஜோதிடர் சிவராஜ் காத்திருக்கின்றேன், உழைக்க காத்திருக்கின்றேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.